வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 2ஆம் வகுப்புல தமிழ் பாடத்துல மரியாதை ராமனின் தீர்ப்பு அப்படின்ற ஒரு கதை பகுதியை பார்க்கலாம். இந்த கதையில பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல பல வீடுகள், இப்போ கிராமம்னு இருந்தாலே என்ன பண்ணுவாங்க, வீடுங்கள்ல ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்ப்பாங்க. அதே மாதிரி இந்த கதை பகுதியிலையும் ஒரு தெருவில் என்ன பண்றாங்க, ஒரு சில வீடுங்கள்ல கோழி ஆடெல்லாம் வளர்க்குறாங்க. அப்போ ஒரு வீட்டில் கோழி வளர்க்குறாங்க. எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண் கோழி வளர்க்கலை இல்லையா. தான் வளர்க்கக்கூடிய அந்த எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கோழி என்ன பண்ணுதான், எதிர்த்த வீட்டுக்கு ஒரு நாள் போயிடுதான். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த கோழிக்கு சொந்தக்காரங்க, சரி போன கோழி திரும்ப வந்துடும் அப்படின்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனால் போன கோழி வரவே இல்லையா. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போய் அந்த வீட்டில் கேட்டிருக்காங்க, எதிர் வீட்டில், என்னுடைய கோழி உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்தது, அது எங்கே அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், இவங்களுக்கு தெரியாமல் அந்த கோழியை அடித்து சாப்பிட்டுட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கோழிக்கு சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா இவங்களோட சண்டை போடும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ ஊர் நின்ற ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி மரியாதை ராமன் அப்படின்ற அந்த தலைவர்கிட்ட இந்த சண்டையை கொண்டு போகலாம், அவர் என்ன பண்ணுவார், தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை என்ன பண்ணுறாங்க, மரியாதை ராமன் கிட்ட கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அவரும் கேட்குறாரு, என்னம்மா அவங்களோட கோழியை நீனு அடித்து சாப்பிட்டியா அப்படின்னும் போது, எனக்கு தெரியவே தெரியாதுங்க, அந்த கோழி எங்கள் வீட்டுக்கே வரல அப்படின்னு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மரியாதை ராமன் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை கலைக்கலாம் அப்படின்னும் போது அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்க, தோ பாருடா, கோழியை அடித்து சாப்பிட்டதும் இல்லாமல் கோழி இறக தலையிலேயே செருகிட்டு வந்திருக்காங்களே. செருகி அப்படின்னா தலையில் சொருகிட்டு வர்றது அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த கோழி திருடின பொம்பளை என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய தலையை தொட்டு பார்த்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நம்மளாம் கூட என்ன பண்ணுவோம், வீட்டில் அம்மா கேட்பாங்க, நீ தானே அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்ட அப்படின்னு, இல்லவே இல்லை மம்மி அப்படின்னு சொல்லுவோம். அதான் வாயில் ஒட்டிகிட்டு இருக்கேன்னு நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு வாயை துடைப்போமா, அப்போ உடனே மாட்டிப்போம். அதே மாதிரி அந்த பெண்ணும் என்ன பண்ணிட்டாலாம், மாட்டிக்கிட்டாலாம் கோழியை திருடி இல்லையா. அப்போ உடனே இதை கண்டுபிடிச்ச மரியாதை ராமன் அந்த கோழி திருடிய பெண்ணுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறாரு, 10 கோழிகள் அபராதமாக கொடுக்குறாங்க. அபராதம்னா ஃபைன் கொடுக்குறாங்க. நீ 10 கோழியை அந்த பெண்மணிக்கு வாங்கி தரணும் அப்படின்னு கோழி திருடிய பெண்ணுக்கு தண்டனை கொடுக்குறாரு. சரி வாங்க கதைக்கு போகலாம். பாருங்க, இந்த படத்தில் இருக்கா ஒரு கிராமம், அதில் வீடு ஆடு எல்லாம் இருக்கா. போகலாம். ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை பெண் கோழிகளை வளர்த்து வந்தாள். ஒரு நாள் அவளுடைய கோழிகளுள் ஒன்று எதிர் வீட்டுக்குள் சென்று மீண்டும் திரும்பி வரவே இல்லை. எதிர் வீட்டு பெண் அதை பிடித்து கொன்று சமைத்து விட்டாள். வெகு நேரமாகியும் கோழி வராததால் ஏழை பெண் எதிர் வீட்டுக்கு சென்று, எனது கோழி உன் வீட்டிற்குள் நுழைந்தது, அது எங்கே என்று கேட்டாள். அவள் அறியாதவள் போல், உன் கோழி என் வீட்டிற்குள் வந்ததா, வரவே இல்லை என்று கூறிவிட்டாள். அவர்களுக்குள் சண்டை உண்டாகிவிட்டது. அவள் மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டாள். அவர் இருவரையும் விசாரித்துவிட்டு மறுநாளைக்கு வழக்கை ஒத்தி வைத்தார். இரு பெண்களும் வீட்டிற்கு புறப்பட்டனர். அப்போது பின்னால் இருந்து மரியாதை ராமன் அருகில் இருந்தவர்களை பார்த்து, ஒரு பெண் கோழியை கொன்று சமைத்து சாப்பிட்டு விட்டு கோழி இறக்கையை கொண்டையில் செருகினா சொருகின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கொண்டு வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவு துணிச்சலாக வந்திருக்கிறாள் பார்த்தீர்களா. துணிச்சல் அப்படின்னா தைரியம். இதனை கேட்ட கோழி திருடிய பெண் தனது கொண்டையை தடவி பார்த்தாள். உடனே மரியாதை ராமன் காவலர்களை
அழைத்து அப்பெண்ணை அழைத்தார். உடனே மரியாதை என்ன பண்றாரு, அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி இருப்பாங்களா, அவங்கள கூப்பிட்டு இந்த பெண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பெண்ணிடம், நீ கோழி திருடியதை மறுத்தாய், குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுப்பது போல் கொண்டையில் கோழி இறகு செருகியுள்ளது என்று கூறியவுடன் நீ தலையை தடவி என்ன பண்ணிக்கிட்ட, உன்னை காட்டி கொடுத்து விட்டது, உன்னையே நீ என்ன பண்ண, காட்டி கொடுத்து விட்டாய் என்றார். அவள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவளுக்கு 10 கோழிகள் அபராதமாக கொடுக்குமாறு ஆணையிட்டார். என்ன பண்ணணும், அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு 10 கோழிகளை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அபராதம் கொடுக்கிறார். அதனால என்ன தெரியுது மாணவர்களே, யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களோட பொருளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. திருடணும் நினைச்சாலே திருட்டு தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். நன்றி மாணவர்களே. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய வகுப்புகளில் ஒர்க் ஷீட் கொடுக்க போகிறேன். அதெல்லாம் உடனே செய்து எனக்கு அனுப்பணும். அட்டெண்டன்ஸ் மறக்காமல் போடுங்க. நன்றி மாணவர்களே.